நான் செய்யற மட்டன் குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். 1/2 kg மட்டன் நல்லா எலும்பு கறியா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராம் பட்டை ஏலக்காய், இது கூட வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்சியில வந்து அரைச்சு வச்சுக்க போறோம். நான் எவ்வளவு எடுத்திருக்கேனோ அந்த அளவு எடுங்க, அதுவே போதுமான அளவு. எப்பயுமே வந்து குக்கர்ல தான் மட்டன் குழம்பு வைப்பேன். இன்னைக்கும் அதே தான் பண்ண போறேன். ப்ரெஷர் குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு பீ லீஃப் போட்டுக்கோங்க, இருந்தா போடுங்க, அது ஆப்ஷனல் தான். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அது அப்புறம் தக்காளி ரெண்டையும் நல்லா போட்டு வதக்கின அப்புறம் மட்டனுக்கு தேவையான சீரகத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து மிளகாய் தூள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் வீட்டுல இருக்க மசாலா தூள் தான் அதிகமா சேர்ப்பேன். அது 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டு அரைச்சு வச்சிருந்த மசாலாவை வந்து நல்லா போட்டு வதக்கின அப்புறம் மட்டன் போட்டுக்கோங்க. மட்டன் எண்ணெயிலே வதக்கின அப்புறம் எடுத்து வச்சிருக்க மசாலா தூளும் போட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அப்படியே ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா போடுங்க, செம்ம டேஸ்டியா வரும். ரெசிபி செய்யும் போது கூட வந்து ரைஸ் பண்ணிட்டு நானும் செய்றேன்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்துச்சு. அதில் சோம்பு போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. நல்லா வெந்த அப்புறம் ஒரு கத்தரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மட்டன் குழம்போட புதினா சட்னி செம்ம காம்போவா இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.